இந்திய இல்லந்தோர் நற்செய்தி ஊழியத்திலே 45 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல இடங்களிலே அவர்கள் பணித்தலங்களை சந்தித்திருக்கிறார்கள். பல சாட்சிகளை பல வட மாநிலங்களிலும் பல இடங்களுக்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இவர் அலுவலகத்திலே எங்களுடைய கரங்களிலே எத்தனை பேருக்கு இந்த மேகசின் வருதோ இந்த மேகசினை அவர்தான் டிசைன் பண்ணி ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சரி செய்து அவர்கள் அனுப்புகிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு தேவன் இந்த 45 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் 60 ஆண்டுகளிலே அவர் 45 ஆண்டுகள் இந்த இல்லந்தோர் நற்செய்தி ஊழியத்திலே பயணித்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியோடு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே ரெவரண்ட் டேனியல் ஐயா அவர்கள் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உமக்கு நன்றி செலுத்த ஒரு நல்ல நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவிலே விதமான ஆராதிக்கக்கூடிய அநேக இடங்கள் இல்லை. மக்கள் ஆண்டவரே கூடாரங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரை விடுதலை இல்லாமல் ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையான ஆராதனைக்காக ஆண்டவரே உம்மை நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறிது நேரம் ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் வாசிக்க தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதிப்பீராக. மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, இன்றைக்கி கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாராவது நல்லா பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க நீங்கள் வசனம் வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக கூட போயிடலாம், சரிங்களா? ஓகே, நான் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு சுவிசேஷம் என்றால் என்ன, ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம்னா என்ன, ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் நம்ம சில குறிப்புகளை பார்ப்போம். முதல்ல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. இல்லை, ஒரு முறை சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் ஐயோ. நம்மளை பார்த்து சொல்லுங்க, கையை இப்படி வச்சு சொல்லுங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சில் நிறைய வாசகங்கள்லாம் எழுதியிருந்துச்சு. அதில் ரொம்ப அருமையான ஒரு வாசகம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ நான் டைரியில் அதை நோட் பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிச்சிது. ஆனாலும் என்ன பண்ணுறது, நான் சொல்லணும், அதனால் சொல்லிடுறேன். அதில் வாசித்துறேன். அழகாக எழுதப்பட்டிருந்தது, சுவிசேஷம் அறிவிக்காதவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காதவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ வாழணும்னா என்ன பண்ணணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அடுத்த வேலை என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காத 100 வயசு வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது, வேஸ்ட்டு. அம்மா சொல்கிறாங்க பாருங்க, வேஸ்ட்டு, லைஃபு வேஸ்ட்டு. அதுக்கு கீழே இன்னொரு வாசகமும் எழுதியிருந்துச்சு, சுவிசேஷம் அறிவிக்காதவன் செத்தாலும் நஷ்டம் இல்லை. பொட்டுன்னு போனால் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. ஒரு நாள் 100 வயசு வாழ்ந்து ஒரு ஆளுக்கும் ஒரு முறையும் இயேசுவை பற்றி சொல்லாத நீ 100 வயசு வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. செத்தாலும் யாருக்கும் நஷ்டம் கிடையாது அப்படின்னு அங்கே எழுதியிருந்தாங்க. இப்போ சுவிசேஷம்ன்றது முக்கியம். அதனால தான் பவுல் சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. சுவிசேஷம் என் மீது விழுந்த கடமை, அது மாத்திரம் இல்லை, நான் அதை பிரசங்கிக்கா விட்டால் எனக்கு ஐயோ. அவர் சொல்லியிருப்பார் உனக்கு ஐயோன்னு, பாவம் எல்லாம் கோச்சிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லிக்கிறாரு. அவர் சுவிசேஷ பிரசங்கியார் தான், அவருக்கே சொல்லிக்கிறாரு எனக்கு ஐயோ அப்படின்னு. ஆனால் அவர் சொல்ல வருது எனக்கு இல்லை, உங்களுக்கு தான், உங்களுக்கு ஐயோ. அதை தான் அவர் அப்படியே மறைச்சி சொல்கிறாரு, எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி. சுவிசேஷனா என்ன, நம்மளாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவங்க. ஐயா அவளை பற்றி சொல்லும்போது ஜோமனி ஐயா சொன்னாங்க, நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிற மக்கள் இவங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு பெரிய சந்தோஷம்தான். இல்லை, ஒரு நல்ல சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அது பெரிய சந்தோஷம்தான். சுவிசேஷம் என்றால் என்ன, ரோமர் 16:26 சொல்லுது, வாசிங்க. ரோமர் 16:26.
இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆ. பிரசங்கமாக என் போதும். சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், மகிழ்ச்சி தருவார், அது கிடையாதுங்க. சுவிசேஷம் அப்படின்றது எது? இயேசுவை பற்றிய பிரசங்கம். இயேசுவை பற்றி சொல்கிறது தான் சுவிசேஷம். மார்க் 1:1 சொல்லுது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இப்போ மார்க் 1:1 அதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் 5:46 சொல்லுது மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்படின்னா என்ன? மோசே எழுதினது 5 ஆகமங்கள், தோரா என்று சொல்லக்கூடிய 5 ஆகமங்கள். ஆதி ஆகமத்திலிருந்து அந்த அந்த கடைசி உபாகமம் வரையில் 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்களுடைய சாரம்சம் என்னன்னா இயேசுதான் அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அப்போ இயேசுவை பற்றிய பிரசங்கம், இயேசுவை பற்றிய செய்தி, இயேசுவை பற்றிய விவரம் தான் சுவிசேஷம். இப்போ யாருன்னா ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லணும்னா சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இயேசு சமாதானம் தருவான்னு சொல்கிறதுல அவர் செய்கிறது. இப்போ சுவிசேஷம் அப்படின்னா இயேசு தான். இயேசுனா என்னது? அவர் எனக்காக வந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட ஒரு நாளில் வருவார். அதான் சுவிசேஷம். ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறீங்கன்னா இந்த 5 காரியம் இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்லவே முடியாது. அவர் எனக்காக தான் பிறந்தாங்க, எனக்காக தான் வாழ்ந்தாருங்க, அவர் எனக்காக தாங்க பாடுபட்டார், அவர் எனக்காக தாங்க மரித்தார், எனக்காக ஒரு நாளில் உயிரோடு கூட வருவார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இதை தான் நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென். இல்லைந்து நற்செய்தி ஸ்தாபனம் 153 நாடுகளில் டைரெக்டாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 39 நாடுகளில் மறைமுகமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 189 நாடுகளில் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடுகள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணி. ஒரு கேள்வியோடு நான் குறிப்புக்குள்ளே போக விரும்புகிறேன். ஏன் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும்? சுவிசேஷம் என்னன்னு பார்த்தோம். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்? சாம் அவங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை மறந்துட்டாங்க. டைம் இல்லை, டைமில் முடிக்கணும் அப்படின்றதில்ல. அவங்க சொன்னாங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாங்க. அவங்க காஷ்மீரில் ஊழியம் செய்யும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இராணுவ பகுதியை அவங்க தாண்டி போகும்பொழுது எதாச்சும் அப்படி மேலே பார்த்துருக்குறாங்க. மேலேருந்து ஒரு இராணுவ வீரர் கரெக்டாக கன் பாயிண்டில் இவங்களை பார்த்துட்ருக்குறான். குறி, அந்த துப்பாக்கியினுடைய குறி அவங்கள தான் பார்க்குது. கொஞ்சம் தப்புனாலும் சுட்டுடலாம், சுடுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குதா சொன்னாங்க. முழு அதிகாரம் இருக்குது, யாரும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சந்தேகம் வந்துச்சுன்னா ஷூட் பண்ணிடலாம். அப்பேற்பட்ட இடத்துக்கும் இல்லந்தோர் நற்செய்தி ஊழியக்காரங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. எங்கள் ஆட்களை போல் அவங்களும் போய் அந்த இடத்துங்களில் ஊழியங்களை பார்வையிடுறாங்க. ஆமென். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்? அவன் தான் சுட போகிறானே, சுடுறதுக்கு ரெடியாக இருக்கிறானே, அவன் கொல்ல போகிறானே. ஏன் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும்? சுவிசேஷம் சொன்னால் எத்தனை பேர் அடிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை இடங்களில் அந்த கைப்பிடியை கிழிச்சு காலு கீழே வச்சு கொளுத்திருக்கிறாங்க எங்கள் ஊழியக்காரரை பிடிச்சி அப்படியே தூக்கி சாக்கடையில் போட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரர் மேலே பொய் வழக்கு போட்டு 23 நாள் கோயம்புத்தூர் சிறையில் இருந்திருக்கிறாங்க. சைக்கிள் செயினால் ஊழியக்காரர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த காயம் மறைஞ்சாலும் அந்த வடு இன்னும் ஊழியக்காரர் முதுகில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையிலையும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நம்மளும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நீங்கள் போய் ஒரு டிராக்ஸை கொடுத்து பாருங்கள், 4 பேர் வீடியோ எடுப்பாங்க. வந்து நீங்கள் பயந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் இருக்கிறோம். நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களுக்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதில் விருப்பம் கிடையாது. ஏன்னா அதில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் சபைக்கு பாதிப்பு வரும், இன்னும் நிறைய காரியங்கள் வரும். அதனால் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இன்றைக்கி எல்லாருமே பின்மாற்றத்தில் தான் இருக்கிறோம் கூட நம்ம சொல்ல முடியும். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்? இத்தனை பிரச்சனை மத்தியில் ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும்? 5 குறிப்புகளை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். சுவிசேஷம் ஏன் நம்ம அறிவிக்கணும்? 1, இது ஆண்டவருடைய இதய துடிப்பு. ஆமென். சுவிசேஷம் ஆண்டவருடைய இதய துடிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:8 நான் வாசிக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய இதய துடிப்பு. இப்பெல்லாம் நமக்கெல்லாம் இதயத்தில் கை வச்சு பார்த்தா சவுண்டு எப்படி கேட்கும்? டப்பு 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 டப்புன்னு கேட்கும். ஆண்டவருக்கு டப்பு டப்புன்னு கேட்காது. யார் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான், யார் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடன்றது ஆண்டவருடைய இதய துடிப்பு. இன்னைக்கு சத்தத்தை கேட்குற மக்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க.
யார் அனுப்புவேன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்குற மக்கள் நிறைய பேர் குறைஞ்சி போயிட்டாங்க. கவனிங்க, தம்பி சாம் அவங்கள பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க இன்றைக்கி வெளியே போய் சம்பாதிச்சாங்கன்னா எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு சம்பளம் வரும். நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல திறமைசாலி, நல்லா பாடுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா வாசிப்பாங்க, 1000 தாளந்து இருக்குது. வெளியே போனால் லட்சம் மேலே சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஏன்? சத்தம் காதில் கேட்குது. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவான்? நிறைய ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, மற்ற வேலை செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் ரொம்ப கம்மி. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கைமார்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டி ஆண்டவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காதுல அந்த சத்தம் கேட்கணும், காதல் சத்தத்தை கேட்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒரு சமயத்தில் டிஎல் மூடி ஐயா, அவங்க பெரிய மிஷனரிமார், ரொம்ப அருமையான ஊழியம் செஞ்சீங்க, உலக புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் ஒரு சமயத்தில் ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டு ஒரு ஹோட்டலில் தூங்கிட்டு இருந்தாங்களாம். தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறாரு. பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு. இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை போய் நான் சுவிசேஷத்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாராம். மறுநாள் காலையில் கதவை தட்டுறாங்களாம். கதவை திறந்தால் போலீஸ் நிற்குதான். இன்னும் போலீஸ் நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பக்கத்தில் ஒரு ஆள் சூசைட் பண்ணி இறந்துட்டான், உங்களுக்கு அவரை பற்றி எதனா தெரியுமான்னு. இவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளே பெரிய வேதனை. நேற்று ஆண்டவர் சொன்னாங்க இவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுன்னு, நேற்று ஆண்டவர் சொன்னாங்க இவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லுன்னு, ஆனால் நான் தான் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டவராக ஆண்டவரோடு கூட முழங்கால் படிட்டு ஒரு கமிட்மெண்ட் பண்ணாராம். ஆண்டவரே, நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முறையாவது இயேசுவை பற்றி சொல்லாம தூங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தாராம். பாருங்க, அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். அடுத்த சில மாதங்களில் ஒரு பெரிய கூட்டத்தை முடிச்சுட்டு அதே மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருந்தாராம். ஆண்டவர் அவரை பார்த்து கேள்வி கேட்டாராம், இன்றைக்கி யாருக்குன்னா இயேசுவை பற்றி சொன்னியா? அவர் யோசித்து பார்த்தா, இல்லை ஆண்டவர், நான் நிறைய பேருக்கு சொன்னேன், ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்தாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினேன், நான் அதை பற்றி கேட்கல. இன்றைக்கி தனிப்பட்ட விதத்தில் தனியாக யாருக்குன்னா ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொன்னியா? எவரையும் செய்த ஒரு சிறப்பு என்னன்னா, நாங்கள் கூட்டம் நடத்தி இயேசுவை பற்றி சொல்கிறதும் கிடையாது, வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிற ஆளை தேடி தனிப்பட்ட முறையில் தான் இயேசுவை பற்றி சொல்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இல்லாண்டவரை எந்திரிச்சு வெளியே வந்தாராம், தொப்பியை போட்டாராம், ஓவர் கூட்டை போட்டாராம், சிகாகோ நகரம் பனி நிறைந்த ஒரு பகுதி, அப்படியே நடந்துகிட்டே போனாராம். யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்களான்னு. ஒரு ஆள் அவர் தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து நடந்துருந்தாருன்னா 12-1 மணி வரையும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் திறந்துருக்கும். அவர் இருக்குது அமெரிக்க தேசம், சிகாகோ நகரம், அங்கே யாருமே கிடையாது. ஆனால் நடந்து போட ஒரே ஒரு ஆள் வந்தால் போதும், அவனுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு போனாராம். நடந்துட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு விளக்கு, இந்த லைட் போஸ்ட் கம்பி இருக்குது, அங்கே அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாராம். இவர் போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே நான் 3 கேள்வி கேட்பேன், வழக்கமாகவே மக்களிடத்தில் 3 கேள்வி கேட்பேன், அதை கேட்டு தான் சுவிசேஷம் சொல்லுவேன். என்ன கேள்வி? இன்னைக்கு செத்து போனால் எங்கே போவேன்? மற்றவனை பார்த்து கேட்ட கோவம் வந்துடும்ல, அருமையாக சுவிசேஷம் சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தா நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி 3 கேள்வி கேட்பார். இன்னைக்கு டைம் இல்லை, நடுராத்திரி ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான், இவங்ககிட்ட போய் கதை பேச முடியாது, ஒரே ஒரு கேள்வியை கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஆள் பக்கத்தில் போனாராம். அவனை இவரை போல தொப்பி போட்டுனுக்கிறான், பனி இல்லை, மெதுவாக குனிஞ்சி அவரை பார்த்து கேட்டாராம், ஆர் யூ பார்ன் அகெயின்? நீ மறுபடியும் பிறந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டாராம். அந்த மனுஷன் அப்படியே தலையை தூக்கி பார்த்து சொன்னாராம், உன் வேலையை பார்த்துன்னு போயா. இன்றைக்கி எங்கள் எவரியும் சொல்லி ஊழியர்களை நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, உனக்கு வேறு வேலை இல்லைப்பா, நீ போய் கொளுத்து வேலை செய்யலாமே, அதில் வேறு சம்பாதித்து சாப்பிட்லாமா, இப்படி வந்து காசை வாங்கிக்கின்னு வந்து இங்கே இயேசுவை பற்றி அறிவிக்கிறீங்களே, உங்களை கேட்டுக்கிறாங்கன்னு நம்ம தெரியல, எங்களை கேட்குறாங்க, வேலையை பார்த்துட்டு போயா. மூடி திரும்பி வந்தாராம், ஆண்டவரே என் வேலையை நான் முடிச்சிட்டேன், உங்கள் வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் சுவிசேஷம். நம்ம போய் அவன்கிட்ட சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஒரு ட்ராக்ஸை கொடுத்துமா, ஆண்டவரே நான் கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிடுச்சு, அடுத்த வேலை உங்களுது தான். யாரையும் நம்ம ரட்சிக்க வைக்க முடியாது, அவர் செய்கிற வேலை அது. நம்ம செய்கிற வேலை கொடுக்குற வேலை மட்டும்தான். கொடுத்துட்டு வந்துட்டாரு, ரூமுக்குள்ளே
வந்துட்டார். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியே போகிறாரு. அந்த சர்ச்சில் இருக்க ஒரு பெரிய ஐயர் பாஸ்டர் நிற்கிறார். இவரை பார்த்து கூப்பிட்றாரு, மூடிங்க வான். என்ன ஊழியம் செய்கிற நீ? நேற்று எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய மூப்பர், அவரை பார்த்து ஆர் யூ பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிற அப்படின்னு. ஐயா மன்னிச்சிங்கய்யா, நான் ஆண்டவரத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இனிமேட்டு அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிச்சு அனுப்பிச்சிட்டாராம். ஒரு வாரம் கழிச்சு நடு ராத்திரியில் அவருடைய கதவை தட்டுறாங்களாம். இவர் போய் கதவை திறந்தாராம். இவர் யாருக்கு ஆர் யூ பார்ன் அகெயின் சொன்னார், அந்த ஆள் வந்து நின்றுக்கிறான். அவர் சொன்னாராம், ஐயா என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு நாள் வந்து ராத்திரி ஆரி பானகேன்னு சொல்லி கேட்டீங்களே, மறுபடியும் பிறந்துட்டியான்னு கேட்டீங்களே, அந்த ஆள் நான் தான்யா. ஐயோ உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் மன்னிப்பு வாங்கிட்டேன்பா, மன்னிச்சிருங்க. இல்லையா, நீங்கள் என்னைக்கு அப்படி சொன்னீங்களோ அன்னிலேருந்து அந்த சத்தம் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அவன் சுவிசேஷ சத்தம் கேட்குது. நீ மறுபடியும் பிறந்தியா, மறுபடியும் பிறந்தியா. ஐயா நான் சாப்பாடு எடுத்து வாயில் வச்சா மறுபடியும் பிறந்தியான்னு கேட்குதியா. நான் வேலைக்கு போனால் மறுபடியும் பிறந்தியான்னு கேட்குதியா. நான் தூங்குறதுக்கு படுகையில் தலைநில தலை சாய்ச்சா நீ மறுபடியும் பிறந்தியான்னு கேட்குதியா. என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, வேலை செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல, மறுபடியும் பிறக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டானோ. ஆமென், அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து அவர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாராம். யார் அவர்? ஒரு சபையின் மூப்பர். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். யாரா இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்ல வேணும், இயேசுவை பத்தி சொல்லணும், அறிவிக்கணும்ன்றது ஆண்டவருடைய இதய துடிப்பு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனம் அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரே சென்ட் மீ, என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ஆண்டவரே. இன்னும் அழகா சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்ன அனுப்புன்னு யாருமே சொல்றதே கிடையாது. ஆண்டவரே என்ன விட்டுருங்க. காணி கொடுக்க சொல்றீங்களா, கொடுக்குறேன். சர்ச்சு பெருக்க சொல்றீங்களா, பெருக்கிறேன். உபவாச பிரேயரில் கலந்துக்க சொல்றீங்களா, கலந்துக்கிறேன். ஆராதனையில் கலந்துக்க சொல்றீங்களா, கலந்துக்கிறேன். பாயெல்லாம் எடுக்க சொல்றீங்களா, எடுக்கிறேன். சுவிசேஷம் ஊழியம் மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரே என்ன அனுப்புங்க, ஆண்டவரே என்ன அனுப்புங்க. இன்னைக்கு யார் என்ன அனுப்புங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கள கட்டாயம் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஒன்று பார்த்தோம், அது இதய துடிப்பு. ரெண்டாவது சுவிசேஷம் ஆண்டவருடைய இயக்கம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35 38 வர வசனம் வரைய குறிச்சிங்க, வீட்டில் போய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்குறாரு. அந்த மக்கள் கூட்டத்து மேலே ஒரு மனதுருக்கம் அவருக்கு வருது. அந்த மக்கள் கூட்டத்தில் பார்த்தோன்னே அவருக்கு என்ன மனதுருக்கம் வருது? இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள், இவர்கள் தோய்ந்து போனவர்கள், இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள். பாருங்க, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தா, நம்ம ஆளுங்க பார்த்தா, அரசியல்வாதிகள்லாம் பெரிய கூட்டத்தை பார்த்தா ஓட்டு நிறைய கிடைக்குன்னு நினைப்பான். ஆடவருக்கு மனதுருக்கம், ஐயோ இந்த மக்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்களே, தோய்ந்து போனவர்களா இருக்கிறாங்களே, சிதற அடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆமென். அறுப்பு நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஒருவேளை இந்திய தேசத்தை பார்த்து தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இந்திய தேசத்தில் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட தேசம் நம்ம தான். 145 கோடி மக்கள் இருக்கிறாங்க. முழு நேர ஊழியர்கள் வெறும் 1 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 145 கோடி மக்களுக்கு 1 லட்சம் ஊழியக்காரர்களை வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு அருமையான ஜெப குறிப்பை சொல்றாங்க, ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அது அவருடைய இயக்கம், இருதயத்தில் இருக்கிற இயக்கம். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, என் மனைவி எஸ்தர் ஆசீர்வதிங்க, என் பிள்ளை சாம ஆசீர்வதிங்க, பேர் இருந்தால் கோச்சுக்காதீங்க, போதாண்டவரே உங்களை நான் தொல்லை பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஜபங்கள் இன்னைக்கு போயிடுச்சு. என்னையே என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தலைவலி இருக்குது போட்டோம் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சுகமாக்குங்க, கால் வலியை சுகமாக்குங்க, இப்படியே சொல்லி 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 இன்னைக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜெப குறிப்பு என்ன? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவருடைய இயக்கம், ஆண்டவருடைய இயக்கம். மூன்றாவது குறிப்பு, சுவிசேஷம் ஆண்டவர் செய்த பணி. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன செய்றாங்க? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். சுவிசேஷம்
நம்ம ஆண்டவர், நம்ம அப்பா செய்த ஊழியம். இன்னைக்கு அதுக்கு வெக்கப்படுறோம்ல. ஒரு டிராக்ஸ் எடுத்துன்னு போய் பக்கத்தில் ஆளுக்கு கொடுக்கறதுக்கு வெக்கம், பைபிள் தூக்கின்னு சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கம், அதை ஒரு கவரை போட்டு மூடி. ஏன்னா இவர் எங்கே போகிறாரு? சர்ச்சுக்கு போகிறாரு, கையில் பைபிள் இருக்குது, அதுக்கு ஒரு வெக்கம். இது ஆண்டவர் செய்த ஊழியம், இது என் ஏசப்பா செய்த ஊழியம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்து சுற்றி சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா? வியாதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் சீரழிஞ்சு போன குடும்பங்கள் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, பிசாசுடைய பிடியில் மக்கள் இருக்கிறாங்க, சமாதானம் இழந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, தற்கொலைக்கு தயாராகி கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. எத்தனை முறை இல்லந்தோர் நற்செய்தி ஊழியர்கள் தற்கொலைக்கு போகிற ஆட்கள்லாம் மீட்டிருக்கிறாங்க தெரியுமா? காரணம் சுவிசேஷம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மனசுக்குள்ள என்ன தெரியுமா எண்ணம்? யாராவது வந்து இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். நம்மளும் அந்த மாதிரி கட்டாயம் என்ன பண்ணணும்? செய்யணும். நாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இல்லந்தோர் நற்செய்தியில் ஏகப்பட்ட சாட்சிகள் உண்டு. சாட்சி சொன்னால் நான் பாட்டுன்னு சொல்லிகிட்டே போவேன். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மனோகர்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாலுக்காவில் திம்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். எங்கள் ஊழியக்காரங்க டிராக்ஸ் கொடுப்பாங்க. டிராக்ஸில் பின்புறத்தில் தீர்மான சீட்டு இருக்கும். அந்த தீர்மான சீட்டை எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள போய் ஃபாலோ பண்ணி அவங்கள ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணி அவங்கள சபையில் சேர்ப்பாங்க. சபைகள் இல்லாத இடங்களில் கிரைஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவித்தார். அது இன்டீரியர் கிராமம். அங்கே ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. 10 பேருக்கு அந்த கூட்டம் நடந்துச்சு. சின்ன கிறிஸ்து குழு கூட்டம் நடந்துச்சு. 10 பேர் 20 பேர் ஆனாங்க, 20 பேர் 30 பேர் ஆனாங்க, 30 பேர் 40 பேர் ஆயிட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அவர்கள். முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள். அவங்களுக்கு சபை தேவைப்பட்டுச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து அந்த வில்லியம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் ஊழியக்காரர் சபை கட்டுறதுக்கு பணத்துக்காக எழுதியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொகை அனுப்பியிருந்தோம். சர்ச்சு கட்டப்பட்டுச்சு. சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால், சர்ச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த சபையில் இருந்த அந்த கிராமத்தில் இருந்த சில எதிர்ப்பாளர்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்த ஆட்கள்லாம் கூட்டி வந்து அந்த ஊழியக்காரரை பிடிச்சி மரத்தில் கட்டி போட்டு அடித்து, சபை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா எங்கள் கிராமத்து மக்கள் ஃபுல்லாகவே இங்கே வந்துடுவாங்க, எங்கள் கோயிலுக்கெல்லாம் வருமானம் இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலிப்பீடம், அங்கே இருக்கக்கூடிய டேபிள் சேரு மைக்கு எல்லாத்தையும் அடித்து உடைச்சி அங்கே புதுசாக போட்டிருந்த ஜன்னல் கதவு எல்லாத்தையும் பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த செய்தி ஜார்க்கண்டில் உள்ள நியூஸ் பேப்பரில் வெளியாச்சு. போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்த உடனே அங்கே இருந்த அந்த கிராமத்தில் இருந்த ஆண்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. பெண்கள் மாத்திரம் தான் இருந்தாங்க. ஊழியக்காரர் அங்கே போயிட்டார். ஏன்னா போலீஸு தப்பான பொய் கேஸை போட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. ஊர் கொஞ்சம் அமைதியாகிடுச்சு. ஊழியக்காரருக்கு உள்ள அமைதி இல்லை. சர்ச்சு கட்டிருக்கிறோம், சுவிசேஷம் பண்ணியிருக்கிறோம், ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி கூடுதலாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 வனாந்திரத்திலிருந்து அந்த காட்டிலேருந்து அந்த நதியில் நீந்தி அவர் அந்த சபைக்கு வந்து பார்த்துருக்கிறாரு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெபிக்க ஆரம்பித்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, பாடல் பாட ஆரம்பித்தாங்க, ஆராதனை பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் உடைஞ்சு போன அந்த புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. யாரும் இல்லைனாங்க, எல்லாம் உடைஞ்சு போன பொருட்கள் தான், ஒரு ஆளும் இல்லை. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற சில பெண்கள் வந்து ஆராதனையில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த செய்தி காட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு அந்த செய்தி போச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதில் வந்து பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. பெரிய கிருபை என்னன்னா, யாரெல்லாம் அந்த சபையை இடிச்சானோ ஒழிச்சானோ அவனும் அந்த சபைக்கு வர ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆராதனை நடைபெற்றது. அந்த சபையை இடித்து அந்த மக்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க, நாங்கள் தான் சர்ச்சை இடித்தோம், நாங்களே சர்ச்சை கட்டி கொடுத்துட்றோம். ஏன்னா இப்போ ஜனம் கூடிச்சு. 40 பேர் இருந்தவங்க 200 பேருக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இடம் பத்தல. அவங்க பின்னால் உள்ள அந்த ஆல்டரை இடிச்சிட்டு 70 ஃபீட்டுக்கு பெருசாக்கி சபையை கட்டி இப்போ அந்த சர்ச்சை எங்களுடைய ஊழியக்காரர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
சுவிசேஷம் ஆண்டவர் செய்த பணி. சுவிசேஷத்தை அறிவிப்போம். எதிர்ப்புகள் இருக்கும், அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட இது என் அப்பா இயேசு செய்த ஊழியம், நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. 4வது குறிப்பு, சுவிசேஷம் அவர் கொடுத்த கட்டளை. ஆமென். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16:15. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கிங்க. இது ஒரு பிரதான கட்டளை, இது ஒரு பெரிய கட்டளை, இது முக்கியமான கட்டளை. வெறும் சீஷர்களுக்கு மட்டும் கொடுத்த கட்டளை இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கட்டளை. போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, போங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. எங்கள் ஸ்தாபகர் ஜாக் மெக்கலிஸ்டர் அவங்களை பற்றி சொன்னாங்க. அவர் ஒரு கால் போலியோ வியாதியினால் பாதிக்கப்பட்டவர். ஊன்றுகோலில் தான் நடக்கிறவங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, இந்த வசனத்தை கொடுத்தாரு, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவின்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் சொன்னாரா, ஐயா நான் எப்படியா செய்ய முடியும், ஏன்னா என் காலுக்கு நடக்க முடியாது, நானே ஸ்டிக்கு வச்சு நடந்துருக்கிறேன், நான் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னாரா, இல்லை நீ போ செய். ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவத்தை, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற அந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. சுவிசேஷ ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 200 நாடுகளுக்கு மேலாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இது அவர் கொடுத்த கட்டளை. ஆமென், கர்த்தர் கொடுத்த கட்டளை. நம்ம கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா தெரியுது, நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா பேசுவோம் பாருங்க. பேச்சுக்கு நமக்கு ஒன்றும் குறைவே கிடையாது, அவ்வளோ பேசுகிற ஆள். ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறதில்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்ல. இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆமென். 5வது குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். சுவிசேஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்த கடமை. 1000 கடமை இருக்கணும். பிள்ளைய வளர்க்குறது கடமை, பண்டாட்டிக்கு செய்ய வேண்டியது கடமை, வேலை செய்யுது கடமை, படிக்க வேண்டியது கடமை, 1000 கடமை இருக்கட்டும். அந்த கடமையில் ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற கடமை. மார்க்கு சுவிசேஷம் 5:19 வாசிக்கிறேன். நீ உன் இனத்தாளத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. நீங்கள் பகுதியை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாங்க. பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி ரொம்ப அழகாக விவரிக்குது. உடம்பெல்லாம் காயம், உடம்புல துணி கிடையாது, வஸ்திரம் இல்லாதவன், கையில் சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் அறுத்துருக்கிறான். கடலையில் தான் அவன் தூங்குறான். கடலையிலேருந்து ஊழையிடக்கூடிய ஒரு மனுஷன். அவன் கத்தும்போது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும். ரொம்ப பரிச்சயமான ஒரு சத்தம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிற பிசாசெல்லாம் வெளியே திறத்துறாரு. பிசாசு போயிடுச்சு, பன்னிக்குள்ளே போயிடுச்சு, பன்னியெல்லாம் செத்து போச்சு. அந்த கிராமத்து மக்கள், இந்த பட்டணத்து மக்கள் ஓடி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வேணா, இயேசுவே நீங்கள் இந்த பட்டணத்துக்கு வரவே வராதிங்க, ஏன்னா பன்னி செத்து போச்சு. அடப்பா, பன்னி செத்து போச்ச ஒரு மனுஷன் ஏஞ்சி நின்றுக்கிறான். இத்தனை வருஷமாக இருந்துவேன், பிசாசு பிடிச்சுவேன், ஒரு மனுஷன், ஒரு ஆத்மா உயிர் பெற்று இருக்குதுன்னு சொல்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை பாருங்க. இன்றைக்கி எத்தனை கிராமங்களில் நம்மளை உள்ளே சேர்க்கவே பண்ணுறாங்க. உள்ளே போனவுடனே எங்கள் ஊழியக்காரர் சிலர்லாம் வண்டி வச்சுட்டு போய் வெளியே விட்டுறாங்க. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்துவே வேணான்னு சொல்லிட்டாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவானவர். அவன் புத்தி தெரிஞ்சு பாதத்தடியில் உட்கார்ந்துருக்கிறான். அவன் எந்திரிச்சு போகும்போது அவன் ஆண்டவரத்தில் போய் கேட்குறான், ஆண்டவரே நானும் உங்கள் கூட வந்துடுறேன். எத்தனை பேர் சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறோமா? ஏசப்பா சோகம் கொடுத்தா போதும், வாங்கி தொச்சிட்டு ஓடிடுறது. தேவைம்போது ஜெபிக்குது, ஆண்டவரே இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணம் கொடுத்த உடனே ஆளே வருது இல்லை. பாஸ்டர் 10 முறை வந்து பார்த்து ஜோம் பண்ணுங்கன்றது. ஜபம் பண்ணி முடிச்சு காரியம் முடிச்ச ஆளே அவ்வளோதான் காலி. ஆனால் ஆண்டவரத்தில் போய் கேட்குறான், ஆண்டவரே நான் உங்கள் கூட வந்துடுறேன். அவன் குடும்பம் அங்கே இருந்திருக்கலாம், அவனுடைய தேவைகள் அங்கே இருந்திருக்கலாம், அவங்க மனைவி பிள்ளைங்க இருந்திருக்கலாம், எல்லாமே அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அங்கே போகிறதுக்கு விரும்பலை. இயேசுவின் பின்னால் போகணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்காம சொன்ன வசனம் தான் இது. நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. இப்போ நீ ஏன் கூட வராத? ஏன்னா இங்கே நான் சுவிசேஷம் சொல்ல முடியல, நீ போய் சுவிசேஷம் சொல்லு. என்ன சுவிசேஷம் சொல்லு? என்ன சொல்லு? நான் உனக்கு செய்த இரக்கத்தை சொல்லு, நான் உனக்கு செய்ததை சொல்லு. சுவிசேஷனை போய் காலேஜில் படிச்சுட்டு வந்து அப்படி தான் சுவிசேஷம் சொல்லணும் அவசியம் இல்லைங்க. கர்த்தர் யாருக்குமே ஒன்றுமே செய்யலையா? அல்லேலூயா. ஒன்றும் செய்யலைன்றவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம்.
இயேசு எனக்கு ஒன்றே செய்யலைன்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பாருங்கள், எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சுருக்கிறார். அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லு. அதை தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அங்கே சொல்கிறாரு, உனக்கு செய்தவைகளை, உனக்கு காண்பித்த இரக்கத்தை மற்றவர்களிடத்தில் போய் சொல்லு. இயேசுவை பற்றி மற்றவர்களிடத்தில் போய் சொல்லு. ஆமென். எங்கள் ஐயா, எங்கள் எபினேஸ்வர் ஐயா இந்த ஊழியத்தில், தமிழ்நாடு ஊழியத்தில் இயக்குனராக இருந்தவர். அவங்க அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க. அது சொல்லி நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இப்போல்லாம் பால் பாக்கெட்டில் போடுறாங்க. அந்த காலத்தில் ஒரு தூக்கில் கொண்டு வருவாங்க. ஒரு வயசானவங்களுக்கு தெரியும். தூக்கில் கொண்டு வருவாங்க. பால்கார் வந்து அம்மா பால்னு சொல்லுவாங்க. நம்ம சொம்பு எடுத்துகிட்டு போய் வாங்குவோம். இப்போ தான் பேக்கெட் ஆகிடுச்சு. அப்படி ஒரு அம்மா, பால் விற்கக்கூடிய ஒரு அம்மா, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பால் வாடிக்கையாளராக இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷம். காலையில் வருவாங்க, பாலை கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. வெளியே நின்று கத்துவாங்க, அம்மா பால் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அந்த அம்மா காலையில் வந்து வாசலில் நின்று அம்மா ஸ்தோத்திரம் அப்படின்னுச்சான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அந்த அம்மா பால்காரமாக சவுட்டு மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்தோத்திரம் என்னது, அந்த அம்மா கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே சொம்ப தூக்கின்னு போனாங்களாம். போனால் அந்த அம்மா தான் நிற்குது. பால் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, என்னம்மா ஸ்தோத்திரம்னு சொல்கிற? இந்த பால்காரமாக ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சொன்னாங்க, அம்மா இந்த தெருவில் வந்து 3வது தெருவில் ஒரு கிறிஸ்தவ வீடு வந்திருக்கிறாங்கம்மா. அந்தம்மா எனக்கு இயேசு அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன், மன சமாதானம் இல்லாமல் இருந்தேன். ஒரு சில நேரத்தில் தற்கொலை கூட பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். அருமையான இயேசுவை பற்றி எனக்கு சொன்னாங்க. நான் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள சமாதானம் இருக்குது. நான் சர்ச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேம்மா. நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம்? இனி பால்கார வீட்டில் போய் அம்மா பால்னு கத்தக்கூடாது, அம்மா ஸ்தோத்திரம் தான் கத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மற்றவங்க சொல்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறோம், அதை மட்டும் எடுக்க மாட்டேன்றோம்ல. எடுத்தா ஐயா அவங்க டென்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கூட கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, எங்கள் மேலாளர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார், ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப எங்கள் ஊழியர் மத்தியில் பேசும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரி டச்சிங்காக இருக்கும். ஈச் ஒன் கேட்ச் ஒன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துக்குள்ள, என்ன ஒரு 3 மாதம் இருக்குதா, 3 மாதத்துக்குள்ள ஒரு ஆளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த அம்மா பார்த்து கேட்குது போகும்போது, அம்மா நான் உங்களுக்கு 15 வருஷமாக பால் கொடுத்தேன், ஒரே ஒரு முறை கூட அந்த இயேசுவை பற்றி சொல்லலையே. நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டு ஆளுங்க கேட்பாங்க, அவங்கள இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்து, உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காந்து படிக்கிற பொண்ணு இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு கேட்கும், அந்த இயேசுவை பற்றி நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி. நீங்கள் வேலை செய்கிறீங்க ஸ்தலத்தில் பாருங்கள், நிறைய கதையாக பேசுவோம், ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது. இயேசுவை பற்றி ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டுக்கு வர மீன்காரமாகிட்ட அந்த செதிலை தூக்கி பார்த்துட்டு பேசுகிறோம், மணிக்கணக்காக பேசுகிறோம், பூசா மீன் பழசான்னு பேசுகிறோம். என்னைக்காவது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? வீட்டுக்கு வர கீரைக்காரம்மா அந்த கீரை நுனியை ஒட்டி பார்த்துட்டு நம்ம பேசுகிறோம், இது பச்சை கீரையா பழைய கீரையான்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். வீட்டுக்கு வர காய்காரம்மா அந்த உருளைக்கிழங்கு கீரி பார்த்துட்டு சொல்கிறோம், இது பழசா பூசான்னு அவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசுகிறோம். எத்தனை பேர் வீட்டுக்கு வராங்க, அவங்ககிட்டலாம் பேசுகிறோம். இயேசுவை மட்டும் பேசுறது கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இது அவர் நமக்கு கொடுத்த கடமை. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கணும், அது இதய துடிப்பு, ஆண்டவருடைய இதய துடிப்பு. சுவிசேஷம் அறிவிக்கணும், அது ஆண்டவருடைய இயக்கம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது அவர் செய்த பணி. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நமக்கு கொடுத்த கட்டளை. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது நமக்கு கொடுத்த கடமை. ஆமே, நம்ம எல்லாம் தலை தாழ்த்துவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா தீர்க்கதரிசி மாதிரி சொல்லுங்க, ஆண்டவரை என்ன அனுப்புங்க. படிக்கலையா பரவாயில்ல, வயசாகிடுச்சா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறீங்களா பரவாயில்ல, அதெல்லாம் கவலையே கிடையாது. இயேசுவை அறிவிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். பிசாசு பிடிச்ச மனுஷனை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்த மாட்டாரா? கட்டாயம் பயன்படுத்துவார். எல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடுங்க, தயவுசெய்து எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆண்டவர் கேட்குறாங்க, யாரை நான் அனுப்புவேன்னு. ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்ன அனுப்புங்க, என்னை பயன்படுத்துங்க. பெரிய நார்த் இந்தியாவில் போய் ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது கடமை. யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும்.
யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயே. இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அவருக்கு கொடுத்திடுவோம். ஆமா ஆண்டவரே, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அது சீக்கிரமா கடந்து போவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள்ல நான் மறிப்பேன் எனக்கு தெரியாது, எத்தனை நாள்ல நீங்க வருவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. இருக்கிற அந்த காலத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பயன்படுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை பயன்படுத்துற என் தேவன் எங்களையும் பயன்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். இருந்த வண்ணமாகவே நம் கண்களை மூடி, நீ ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். நீ யாருக்காக வாழ்கிற? குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக இன்று வாழ்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அறைக்கூலை வைத்திருக்கிறார். என் காரியமாக யார் போவா? 145 கோடி மக்கள் உள்ள இந்த தேசம், 1 லட்சம் ஊழியக்காரர் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாங்கள் போகாவிட்டாலும் ஜெபிக்கணும்ல, ஜெபிக்கணும்ல. இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா இந்த குடும்பம் ரட்சிக்கப்படாதே, இந்த தேசம் ரட்சிக்கப்படாதே. யாருக்காய் வாழ்கிறாய்? இந்த வாழ்க்கை என்பது ஒரு புகைக்கும் புல்லுக்கோப்பாக இருக்கிறது. இது மறைந்து போகிற ஒரு வாழ்க்கை. நித்திய வாழ்க்கைக்காக நம்ம அழைத்திருக்கிறாரே, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு அந்த ஜம்மு காஷ்மீர் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். எனக்கு ஒரு அறைக்கூலை நம்ம இடத்துல வைக்கிறார். என் காரியமாய் யார் போவா? என் காரியமாய் போனவர்களுக்காக யார் ஜெபிப்பா? சத்துரு அநேகரை நரகத்துக்கு தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? இன்னைக்கு சபை ஜெபிக்கிற ஒரு சபையாய் மாறணும். சபை ஜெபிக்குமானால் இன்னைக்கு திறப்பில் நிற்கவும் ஆயத்தப்படும். இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற சபை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறவர்களால் தான் உத்தரவாதம் பண்ண முடியும், ஆண்டவருக்காக செயல்பட முடியும், கொடுக்க முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். நம்மத்தில் இருக்கிற டேனியலையாவுக்காக, ஜெபமணியாவுக்காக, இந்த சாமுவேல் காலேப் சாமுவேல் என்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை கொண்டு வந்து இந்த ஊழியத்தை குறித்து ஒரு பாரப்படுத்தி இருக்கிறார். இந்த சபையில் நடக்கிற இந்த டிராக்ஸ் ஊழியம் இருக்குது, வந்து கொண்டு இருக்கிறதும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வராதவங்க வாங்க. ஒருவேளை நீங்கள் வார நாட்களை எப்படி ஊழியம் செய்கிறீர்களோ செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவ மனுஷர்களை கொண்டு நீர் இந்த ஸ்தலத்திலே நீர் உடைய ஊழியத்தை நிறைவேற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும்
ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் மூலமாக இந்த தேசம் சந்திக்கப்படட்டும். இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பீராக. இந்த ஆண்டவரே, நவம்பர் மாதம் நடக்கிற அந்த 60வது கன்வென்ஷன் ஆசீர்வதிங்க. இன்னும் ஜனங்களுக்குள்ள இந்த இந்திய இல்லந்தோறும் ஊழியத்தை குறித்து அறிகிற அறிவினால நிரப்புங்க சுவாமி. இந்த நாளில் காணிக்கை கொடுக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக இந்த ஊழியத்தை நீர் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக சபையாருக்காக ஆண்டவரே, என் சபையிலே என் ஜனங்கள் தங்களுக்கு இருந்ததையும் கொடுக்கிற ஒரு சபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. இவ்வளோ தேவைகள் மத்தியிலும் ஊழியம் என்று சொல்லும்போது ஆண்டவரே, என் ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கும்படியாக நீர் அவர்களுடைய கைகளை பலப்படுத்தினீங்களப்பா. இந்த மாதத்தின் தேவைகளாக சந்திங்கப்பா. என் ஜனங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே, இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.